வணக்கம். நாங்கள் திருப்பூரில் இருக்கோம். என் பேர் ஸ்னேகா, என் வீட்டுக்கார் பேர் பாக்கியராஜ். நாங்கள் 7 வருஷமாக ஜல்லிக்கட்டு காலை வளர்த்துட்ருக்குறோம். நாங்கள் 7 வருஷமாக வந்துட்டு மாட்டுக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் ட்ரைனிங் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நடைப்பயிற்சி கொடுப்போம். அது இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் மாட்டை நீச்சலுக்கு கூட்டிகிட்டு போவோம். பசங்களாம் சேர்ந்து வடம் போடுவாங்க மாட்டை. அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். என்ன மாதிரி தீவனம் கொடுத்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு நாங்கள் பருத்தி கொட்டை, குச்சி புண்ணாக்கு, தவிடு எல்லாம் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு 2 நேரம் கொடுப்போம். மாட்டை நல்லா ஆரோக்கியமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் மாட்டை வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நானும் என் வீட்டுக்கார் சேர்ந்து தான் நாங்கள் மாட்டை பார்த்துட்ருக்குறோம். அந்த மாட்டை வந்து நம்ம குழந்த மாதிரி பார்த்துக்கணும். ஒரு பிறந்த குழந்தைய நம்ம பார்த்துக்குறோம். அதே மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து மாட்டை வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம பேசுகிற குரல், அதை நம்ம தொடும்போது அதுக்கு இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் மாட்டை பார்த்துட்ருக்கறனால அது எங்களுக்கு குழந்தையாட்டம் இருக்குது. வாடியில் போனால் மட்டும் நல்லபடியாக விளாண்டுட்டு இன்ன வரைக்கும் 30 வாடி போயிருக்காங்க. மாடெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்குறாங்க. இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் குழந்தைய பார்த்தீங்கன்னா இவன் தான். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா கேடி மணி. இவங்க நல்லபடியாக நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம். இவங்களை வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். அவங்க குழந்தையாட்டம் தான் இருப்பாங்க. பிறந்த குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி இன்ன வரைக்கும் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். எங்களோட கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக வந்துட்டு ஆன்லைன் டோக்கன் பதிஞ்சிருக்கோம். போன வருஷமும் நாங்கள் எங்களுக்கு டோக்கன் கிடைக்கல. இந்த வருஷம் பதிஞ்சிருக்கோம். நம்பிக்கைன்றது இன்ன வரைக்கும் எங்களுக்கு வராமல் இருக்குது. நான் ஏன்னா போன வருஷம் எங்களுக்கு டோக்கன் கிடைக்கல. அதே மாதிரி இந்த வருஷம் நாங்கள் பதிஞ்சிருக்கோம். நல்லபடியாக எங்களுக்கு ஆன்லைன் டோக்கன் கிடைச்சினா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டோக்கன் வந்துட்டு கையில் கொடுங்க. நாங்கள் மதுரையிலேருந்து தான் வந்திருக்கோம். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்துட்டு சொந்த ஊருக்காரங்க இருக்க மாட்டாங்க, வெளியூருக்காரங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் மதுரையிலேருந்து தான் நாங்கள் மாடு ஏற்றிட்டு வந்து இத்தனை வருஷமாக வளர்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் வெளியூருக்காரங்களும் கொஞ்சமாவது முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா எல்லாமே வந்துட்டு அவங்க சொந்த ஊரில் வந்துட்டு மாடு இருக்குன்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க, எல்லாரும் வளர்க்குறாங்க. நாங்கள் வெளியூரில் வளர்க்குறோம். அதனால் வந்துட்டு எங்களுக்கும் டோக்கன் கொடுங்க. முறையானபடி ஆன்லைன் டோக்கன் கொடுத்து எல்லாத்துக்கும் கிடச்சிச்சின்னா ஓகே. நான் டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் மாடை ஏற்றிட்டு சந்தோஷமாக இருப்போம். போன வருஷமும் கிடைக்கல, எங்களுக்கு இந்த வருஷமாவது கிடைக்குன்னு நம்ம நம்பிக்கையில் இருக்கோம். நல்லபடியாக ஆன்லைன் டோக்கன் கிடைக்கணும். இல்ல அது எங்கிட்ட நிக்காது, எங்க வீட்டுக்காரமாவுக்கு நிக்காது. அது ஒரு குழந்தை மாதிரி தான் எங்க வீட்டுல. வெளியே எங்கேயும் எப்பயோ பசங்க இது குழந்தை மாதிரி எங்க வீட்டுல இருக்குது. அது எதுவும் ஒண்ணுமே பண்ணாதுங்க. புளியங்குளம் இருக்குண்ணா, காங்கேயம் இருக்குண்ணா, அப்புறம் தேனி மலை மாடு இருக்குண்ணா, 3 மாடு இருக்குண்ணா, ஜெயங்கொண்டம் 1 இருக்குண்ணா. எல்லாமே ஜல்லிக்கட்டு தானே போகுது. எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்குண்ணா. குமாரபாளையம், நாமக்கல் போயிட்டு வந்திருக்குண்ணா. எல்லா ஊருக்கும் கொசவப்பட்டி எல்லா ஊருக்கும். இதுக்குள்ள உள்ள விடுறா, அதுக்குள்ள விடுறா. ஆனால் நம்மள்ட்ட இருக்குது இந்த இங்கே மணி ஒன்று இருக்கு. அதான் நம்ம வீட்டிலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து வீட்டில் தான் இருக்குது. அதான் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எல்லா வாடிக்கும் போயிட்டு வந்துருக்கு. வாடி பக்கம் போயிட்டு வந்துருக்கோம். எல்லா பக்கம் வாடி நான் எல்லா வாடியிலும் ஒரே மாதிரி தானே அது, ஒரே மாதிரி ஸ்டைலில் அதை போயிட்டு வருவேன். இந்த வாடி அந்த வாடின்னு இல்லை, எல்லா வாடியிலும் ஒரே மாதிரி போனால் எல்லாம் அந்த வேற தொழில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேண்ணா. வருமானம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைண்ணா. நம்ம வருமானம் பார்த்தீங்கன்னா வருமானத்துக்காட்டி நம்மளுக்கு நம்ம இது தானே செலவு. நம்ம வந்து பாரம்பரியமாக காப்பாற்றணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து நம்ம இதை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் கண்ணு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட 4 கண்ணு இருக்குண்ணா. அப்புறம் பால் மாடு, நாட்டு மாடு 2 மாடு இருக்குண்ணா. அது வந்து வீட்டுக்காக நம்ம விற்கிறதுலாம் கிடையாது. கண்ணு ஊட்டி தானே கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தேவைக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்காக ஒரு நேரம் கிடப்போம்னா அப்புறம் இன்னொரு மாடெல்லாம் பால் கண்ணுடி தான் கொடுக்கணும். வெளியே யாருக்கும் கொடுக்குறது கிடையாது. டோக்கன் இந்த ஆன்லைன் டோக்கன் தான் எங்களால் இது பண்ண முடியல. ஏன்னா வந்து எல்லாமே விஐபி அவங்களுக்குள்ளே போயிருக்கணும் டோக்கனு. நாங்களாம் 15 வருஷத்துக்கு பதிவுமே தவிர எங்களுக்கு வர மாட்டேங்குதுண்ணா. அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கேட்டோம்னாலும் பணம் தானே 1000 கூட 2000 நம்ம இங்கிருந்து வருமானத்துக்காக போகிறோம். போனோம்னா இங்கே பசங்க எல்லாம் கூட்டு போனால் 10,000 செலவாகுதுண்ணா. நம்ம செலவு நம்ம வந்து மாடை போய் உள்ளே அடைக்கணும்னு பார்க்குறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு வருமானம் ஒன்றும் இல்லாமல் இருக்குண்ணா. நம்ம டோக்கன் கொடுத்தாலும் நல்லபடியாக அடைக்கலாம்ண்ணா. டோக்கன் தானே வர பூரா ஆன்லைன் டோக்கனாக கொடுத்தனால அடைக்க முடியலண்ணா. போய் வேஸ்ட்டாக போகுதுண்ணா. அப்படியெல்லாம் வான்னு சொல்கிறான், கூப்பிட்டு வா வந்து வாங்கிக்க, கையில் வந்து வாங்கிக்கிட்டு போகிறோம்னா போய் அங்கே கொடுக்க மாட்றாங்கண்ணா. கேட்டால் இந்த ஃபோன் எடுக்க மாட்றாங்க. அங்கே போயிட்டு அப்படி போனோம்னா 5000 கூட வாங்கிக்க அப்படி நம்ம என்ன பண்ணணும், கொடுத்தா வாங்க முடியாது இருக்குண்ணா. நம்ம இங்கேயும் செலவு பண்ணி போகிறோம், அடைச்சே ஆகணும்னு அடைச்சி போகிறோம். வேற ஒன்றும் ஆனால் அது வருமானத்துக்கு மீறி தான் பண்ணுறோம்னா நாங்கள் செலவு. நம்ம அதாவது தமிழ் நம்ம இது விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தமிழோட பாரம்பரிய விளையாட்டு இது வந்து இது அழியக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இல்லை நம்ம மாடு கொண்டு வர மட்டும் தானே நம்ம கொண்டு போகிறோம்.